ஹலோ ஷெஃபீஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்ட் கிருத்திஸ் கிச்சன் ஸ்டோரிஸ். இந்த நியூ ஜேர்னியை ஒரு கம்ஃபர்ட் அண்ட் சிம்பிளான ரெசிபியோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், விச் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மை ஹார்ட். அம்மா ஸ்டைல் வத்த குழம்பு வித் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா போட்டு அதை இது பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 3 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களால் எவ்வளோ வெங்காயம் உரிக்க முடியுமோ அவ்வளோ வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. யாருக்கெல்லாம் இந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் போட்டோன்னே அந்த சவுண்டும் அதை நல்லா வதக்குறதும் பிடிக்குன்றது சொல்லுங்கள். என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு பார்க்கலாம். அப்புறம் இது கூட இப்போ நான் 2 பெரிய சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்சது அந்த சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் உப்பு, இது கொஞ்சம் நல்லா தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் அதிகமாகவே சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு காரத்துக்கு அந்த சாம்பார் பொடியில் இருக்க காரம் வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கணும். அது வரைக்கும் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும், ஆனால் என்னன்னு தெரியாது. அந்த டைமில் அம்மா பண்ணுற இந்த வெத்த குழம்பு ப்ளஸ் பொட்டேட்டோ, அது கூட அரிசி அப்பளம், அதுதான் ஹெவன். ஃபஸ்ட்டு வெத்த குழம்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தயிர் சாதம், அது கூட இந்த வெத்த குழம்பு சாப்பிட்ற ஃபீல் இருக்கே அப்புறம் என்ன, நைட்டுக்கு அதே வெத்த குழம்பு வித் மொறுன்னு தோசை. அந்த தோசையோடு அந்த வெத்த குழம்பு சாப்பிடும்போது அதுவும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே இந்த வெத்த குழம்பு ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வெத்த குழம்பு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் எது எடுத்தாலும் அதுக்கு. இப்போ இதில் ஒரு நல்லா ஒரு கப்பு புளி தண்ணி நான் கொஞ்சம் நிறையா விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிலேயே கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இதோடையே நல்லா புளி கொதிச்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். இது தோசை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இப்படி ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ரைஸுக்கு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் இது நல்லா திக்காகணும், இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க. இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் பூரி. ஸோ சைட் பை சைட் நான் பூரியும் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு, கொஞ்சம் நல்லா திக்கும் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். வத்த குழம்புன்னு சொன்னாலே நெக்ஸ்ட்டு நான் கேட்குறது, மம்மி இன்றைக்கி பொட்டேட்டோவா? என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி ஒரு கோபம் வரும். ஆனால் பொட்டேட்டோன்னு தெரிஞ்ச உடனே சமத்தா ஒன்றுமே சொல்லாமல் போய் அந்த பொட்டேட்டோவை வாங்கிட்டு வந்துடுவேன்.
ஸோ அதுக்கு நான் இப்போ 2 பெரிய பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணியிருக்க பொட்டேட்டோவை வந்து போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எந்த மசாலாஸும் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து அது கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து பெருங்காயம், மஞ்சப்பொடி, சாம்பார் பவுடர் மட்டும் போட்டுருங்க. இப்போ வந்து உப்பு ஆட் பண்ண வேண்டாம். இதை வந்து நல்லா இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் வந்து சால்ட் வந்து ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக அப்படியே மொறுமொறுன்னு கிடைக்கும் நீங்கள் ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம பொட்டேட்டோ அண்ட் வத்த குழம்பு 2மே ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு இந்த வத்த குழம்பு அண்ட் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். Thank you so much for watching. Please subscribe. Until then, let's cook memories together. Bye.